ஒரு படத்துல எல்லா விதமான ஜானர்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் guys, நம்ம பார்க்க போகிற இந்த படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன், அட்வென்ச்சர், அப்புறம் ஹாரர்னு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, எதிர்காலத்துலேருந்து ஒரு சில மனுஷங்க வந்து ஏலியன் இன்வேஷன்னால் உங்களுடைய ஃபியூச்சரே அழிய போகுது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கு கூடயே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க அந்த விஷயத்தை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத நொடிக்கு நொடி விறுவிறுப்பாக சொன்ன படம் தான் த டுமாரோ வார். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஏகப்பட்ட மனுஷங்க வந்து வானத்துலேருந்து ஒரு போர்ட்டல் மூலமாக விழுறதை காட்டுறாங்க. அப்படி விழுறப்பே நிறைய பேர் வந்து அங்கேருந்து ஒரு பில்டிங்க்கு மேலேயும் இன்னும் சிலவங்க வந்து அந்த பில்டிங்க்கு வெளியேவும் விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் அங்கேருந்து ஸ்விம்மிங் பூல் வழியாக விழுந்து உயிர் பிழைச்சிடுறாங்க. அப்படி உயிர் பிழைச்சதில் ஒருத்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா 28 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 2022 இப்போ போயிட்டுருக்க பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ, இவர் பேர் வந்து டேன் ஃபாரஸ்டர். இவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர். அது மட்டும் இல்லாமல் இவர் இராணுவத்தில் ஒரு லேப் ரிசர்ச்சராக இருந்தனால இவருக்கு வந்து ஒரு சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போக சான்ஸ் கிடச்சி, அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஹைஸ்கூல் சயின்ஸ் டீச்சராக இருக்கார். இவர் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக இன்னொரு ப்ரைவேட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக தான் இப்போ பேசிட்டு போகிறாரு. அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே போக அங்கே போய் பார்த்தா எல்லோரும் கிறிஸ்மஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் இவங்களோட பொண்ணு மியூரியை காட்டுறான். டேன் மியூரி மேலே உயிரே வச்சிட்ருக்காரு. மியூரிக்கு வந்து சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா அவங்களுடைய ஒய்ஃப் எம்மியை காட்டுறாங்க. உங்கள் அப்பா மியூரிக்கு கிறிஸ்மஸ் கார்டு அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு சொல்ல, டேன் அதை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த கார்டை வாங்கி டஸ்ட்பினில் போட்டுடுறாரு. அது ஏன்னா டேனுடைய அப்பா வந்து டேனையும் அவங்க அம்மாவையும் டேன் சின்ன வயசில் இருக்கப்பவே கைவிட்டுட்டாராம். அதனால அவர் மேலே ரொம்பவும் கடுப்பாக இருக்கார். டேனும் அவர் வேலை சம்மந்தமாக வெளியே போக அப்போ தான் அவருடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அது என்னென்னா, இவர் அப்ளை பண்ண வேலை சம்மந்தமான இடத்துல தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ப்ரைவேட் செக்டார் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லாட்டி லேப்லேயோ வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் டேன்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேன் வந்து முழுக்க கவர்மெண்ட் வழியாகவே தானே வேலை செஞ்சுருக்காரு. இதனால் உங்களுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி டேன்கிட்ட சொல்லிடுறான். டேன் இதனால் கடுப்பாகி அங்கேருந்து டஸ்ட்பின் ஏற்றி தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டில் போய் மறுபடியும் அவங்க பொண்ணோட உட்காந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்பால் மேட்சை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மியூரியும் இதை புரிஞ்சுக்கிட்டு டேனுக்கு பிடிச்ச விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, நான் சயின்ஸில் ரொம்பவும் பெரிய ஆளாக ஆகி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேனும் அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ தான் டிவியில் காட்டுறாங்க. அதாவது அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் கடைசியில் ஒரே ஒருத்தர் மட்டும் கோல் அடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்க சடனாக ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே வந்து ஆர்மி சோல்ஜர்ஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்காலத்துலேருந்து வர்றோம், நாங்கள் சண்டை போடுறது மனிதர்கள் கூட இல்லை, எங்களுக்கு உங்களோட உதவி வேணும். எதிர்காலத்தில் மனிதர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு, நான் போகிற ஜெயிக்கணும்னா அவங்களுடைய உதவி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்னது 12 மாதத்துக்கு அப்புறமா அப்படின்ட்டு காட்டுறாங்க. என்னென்னா, உலகம் முழுக்க ஏகப்பட்ட ஜம்ப் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி அதில் முதல் 1000 சோல்ஜர்ஸை எதிர்காலத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பி ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு 4-5 பேர் மட்டும் தான் உயிரோடு வந்திருக்காங்க போல். இதனால் இராணுவத்திலேருந்து எதிர்காலத்துக்கு அனுப்புறதுக்கு வெறும் 50% மக்கள் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதனால் மக்களுடைய உதவி வேணும்னு சொல்லி முதல் முறையாக வேர்ல்டு வைட் டிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அது என்னென்னா, உலக மக்களையும் சேர்த்து இந்த எதிர்காலத்துக்கு போர் புரியறதுக்காக அனுப்புகிறது. அப்படி மக்களை அனுப்பி 50%க்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்துடுறாங்க. இதனால் உலக மக்கள்லாம் ரொம்பவும் பயந்துடுறாங்க. இதனால் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. இங்கே நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வழக்கம் போல் கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அங்கேருந்து ஸ்டூடெண்ட் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறத கவனிச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அங்கேருந்து ஒரு பையன் கை தூக்குறான். அவன் யாருன்னா, அவன் பேர் வந்து மார்ட்டின். அவன் வந்து எதை பற்றி பேசுவான்னா, இந்த எரிமலைகள் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசுவான். இப்படி ஹீரோ பேசிகிட்டு இருக்கப்போ தான் அவருடைய ஃபோனுக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வருது. அது என்னன்னா, ஆர்மி தேர்வு நிலையத்துக்கு வந்து இவருடைய ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கான அந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவரும் இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போக அங்கே போய் பார்த்தா இவருடைய ஃபிசிக்கலை செக் பண்ணுற மாதிரி இவரை வந்து ஒரு மிஷின்குள்ளே கையை விட சொல்கிறாங்க. இவரும் என்னன்னு தெரியாமல் கையை விட அதில் என்ன காட்டுதுன்னா, இவர் டெத் சர்டிஃபிகேட் தான் காட்டுது. அதில் இவர் எப்போ இறந்துருக்காருன்னு போட்டிருக்கேன்னா, இன்னும் 7 வருஷத்தில் இறந்துருவார்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு
இந்த ஆர்மி ஆஃபீஸர்லாம் சொல்கிறான் ஹீரோ கிட்ட, உங்களை டிராஃப்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ ஒன்றுமே புரியாமல் ஏன் எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க சொல்கிறான் நீங்கள் இன்னும் 7 வருஷத்துல இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி. இவர் இன்னும் 7 வருஷத்தில் இறந்துருவேண்ணா, எதனால் இறந்துருவேன் அப்படின்னு கேட்க, அதை எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்குள்ளே கை விட்டுருக்கப்பே ஏதோ ஒரு விதமான டிவைஸ் இவரோட கையில் பொருத்திட்டுறான். அது என்னென்னா அதோடைய பேர் வந்து ஜம்ப் பேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இதை வந்து இவருடைய ஒய்ஃப் கிட்ட சொல்ல போக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க போல். இப்படி இந்த ஃப்யூச்சருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்க ஹீரோ இதை வந்து காட்ட, ஹீரோயின் இதை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும், யாருக்குமே தெரியாமல் கிளம்பணும் நம்ம 3 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சொல்கிறாரு 24 ஹவர்ஸில் எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நம்ம எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்ல, ஒரு ஆளால் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் யோசிக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் டிகிரி முடித்தவர். ஆனால் கவர்மெண்ட் வந்து இவரை கண்டுக்காதனால ப்ரைவேட்டாக ஒரு ஃப்ளைட் கராஜை நடத்திட்டுருக்காரு. இவர்கிட்ட வந்து ஹீரோ ஹெல்ப் கேட்க இவரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு, இது வந்து உன்னுடைய பெட் செல்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ரீஸரை தருவார். அங்கே பார்த்தா இதே மாதிரி ஏகப்பட்ட டிவைஸ் இருக்குது. இவர் இதே மாதிரி நிறைய வேலை செஞ்சுருக்கார் போல். அப்புறமா ஹீரோ கிட்ட வந்து இவர் பேச ஆரம்பிக்க ஹீரோவும் நிறைய பர்சனல் விஷயங்களை பேசுகிறாரு. அங்கே நடந்த ஒரு கைகலப்பில் உங்களுடைய உதவியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார். அவங்க ஒய்ஃபும் போயிட்டு மியூரி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் அவங்களுடைய பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாரு. ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்காருன்னா அந்த ஜம்ப் ஃபெசிலிட்டிஸ் தான் வந்திருக்காரு. அங்கே வந்து இவங்களுக்கு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து அதே கேரக்டர் தான். அவங்களுடைய பேர் வந்து லெஃப்டினன்ட் ஹார்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே போகிற பயணம் வந்து மொத்தம் 7 நாள், அதாவது 128 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டுருக்க அந்த ஜம்ப் பேண்ட் வந்து உங்கள் கையில் இருந்தால் உங்களால் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதில் வந்து மொத்தம் 2 குரூப் இருக்குது. மொதல் குரூப் வந்து டி ஃபோர்ஸ், அப்புறம் 2வது வந்து ஆர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் இவங்க வந்து ஆர் ஃபோர்ஸில் இருக்கனால இவங்க அதுக்கான பேஸ்க்கு போயிட்டுருக்க. அப்போ தான் இந்த படத்தோட முக்கியமான 2 கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஹீரோ கூட இருக்கிற பேர் வந்து சார்லி. இவர் வந்து ஒரு ஜியோகிராஃபி சம்மந்தமான ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியவர். அப்புறம் இந்த ரெட் ஷர்ட் போட்டிருக்கவர் தான் டோரியன்ட். இவர் வந்து இதுக்கு முன்னாலே 2 தடவை ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவங்களுடைய ஆர்ஃபோர்ஸ்க்கு போயிட்டு சேர்ந்துருக்கப்போ தான் இவங்களுடைய இந்த குரூப்புக்கான தலைவி வர்றாங்க. அவங்க யாருன்னா லெஃப்டினன்ட் ஹார்ட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு இந்த ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதுலேயும் அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் அப்படின்ற மிருகம் வந்து 6 நாளைக்கு ஒரு தடவை தான் முழிச்சு வெளியே வருமா. அந்த டைம் தான் அது வேட்டையாடுமா. அது இல்லாத நேரத்தில் தான் நம்ம வந்து அதில் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க சொல்கிறாங்க, உங்கள் டைம் சரியாக முடிகிற நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஜம்ப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அங்கேருந்து இங்கே நிகழ்காலத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணிடணுமா. இதனால தான் இந்த டிவைஸோடைய பேர் வந்து ஜம்ப் லிங்க் டிவைஸ் தான். அப்புறமா இவங்களும் அவங்களுடைய கேம்புக்கு போக அங்கே வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னா இவங்க ஜம்ப் ஆகி ஃப்யூச்சருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு போல். ஹீரோ ஒன்றுமே புரியாமல் இவங்கெல்லாம் சோல்ஜரில் சாதாரண மனுஷங்க, இவங்களுக்கு எப்படி அங்கே போய்ட்டு ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல லெஃப்டினன்ட் சொல்கிறாங்க, இப்போ ஒயிட் பேக்ஸ் வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் எங்களுடைய கடைசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க ஜம்ப் பண்ணுறதுக்காக தயாராகிறாங்க. அந்த போட்டனும் க்ரியேட் ஆக அதுக்குள்ளே இந்த மனுஷங்க வந்து இழுக்கப்படுறாங்க. அதாவது ஒரு மாதிரி இழுக்குது போர்ட்டல் வந்து. இப்படி இழுக்கப்பட்டு இவங்க போகிற வழியிலையே அப்போ தான் அவங்க லொக்கேஷன் பார்க்குறவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த லொக்கேஷனில் ஏதோ இரர் காட்டுது, இவங்க போக வேண்டிய லொக்கேஷன் மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ஃப்யூச்சரில் போய்ட்டு அந்த போர்ட்டல் வழியாக குதிக்க அங்கே பார்த்தா அந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் நடந்த மாதிரியே தான் நடக்குது. அதில் ஹீரோவும் தப்பிக்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கமாண்டர்கிட்ட கேட்க அவங்களுடைய பேர் வந்து ரோமியோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய பில்டிங் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி எப்படியாச்சும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய லேப் சயின்டிஸ்ட்டுங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும், ஏன்னா அங்கே இருக்க ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் அழிக்க போகிறோம் குண்டு போட்டு, அதனால முடிஞ்ச அளவு வேகமாக இந்த வேலையை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் இதை கேட்டு அங்கேருந்து அவசர அவசரமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் அந்த இடத்துக்கு. அங்கே போய் பார்த்தா அவங்களுடைய லேப் சயின்டிஸ்ட்லாம் கொடூரமான நிலமையில இறந்து போய் கிடக்குறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க ரோமி என்ன சொல்கிறாங்கன்னா, அது இப்படி சடலங்களை விட்டுட்டு போயிருக்கனால அதுங்க திருப்பி வர சான்சஸ் இருக்குது, அதனால நீ வேகமாக அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக அங்கேருந்து தப்பிக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை கேட்டுட்டு அங்கேருந்து தேவையான பயாலஜிக்கல் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு
ஃப்ரண்ட் டோர் வழியாக போக பார்க்க அந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது போல். அதனால இவங்க படிக்கிற வழியாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். அந்த நேரம் தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்களும் என்னான்ட்டு அமைதியாக பொறுமையாக மேலே பார்க்குறாங்க. ஏதோ ஒரு டென்டக்கல் மாதிரி ஒரு விஷயம் விளங்க ஆரம்பிக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தெளிவாக கவனிக்க அப்போ தான் காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் தான். அதோடைய டென்டக்கல் தான் அப்படி நீட்டமாக வெளியே வந்திருக்கு. அது வந்து அந்த டென்டக்கல்குள்ளே இருக்கக்கூடிய குச்சி மூலமாக இவங்களை கொல்ல ட்ரை பண்ணேன். இவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ தான் சார்லி அந்த ஒயிட் ஸ்பெக்ஸை சுட ட்ரை பண்ண அவனால் சுடையே தெரியலை. ஏன்னா ஒரு சாதாரண சிவிலியன் இல்லை. அப்புறமா ஹீரோ தான் அவரை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வர இவங்களும் உடனே எங்களுக்கு உதவி தேவை, எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ரோமியோ கிட்ட சொல்ல ரோமியோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 3 ஆர்மி ட்ரக் அனுப்பி விடுறாங்க. இவங்களும் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக அதுக்கிட்ட ஓடி போக அந்த நேரம் பார்த்து ஒரு ஒயிட் ஸ்பெக்ஸ் படையே வந்து அந்த 3 ஆர்மி ட்ரக்கையும் அடித்து தூக்கிடுது. ரோமியோ வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த ரெட் ஸ்மோக் போட்டிருக்க ஏரியாவில் வந்து போகாதீங்கன்ட்டு. ஏன்னா அங்கே தான் அந்த குண்டு மலை வீசப்படும். ஆனால் இவங்க அதே பக்கமாக தான் போயிட்டுருக்காங்க. அதனால அந்த குண்டு மலையும் பொழிய ஆரம்பிக்க இவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் இவங்க கூட இந்த 2 பேர் வந்து அந்த மாட்டிக்கிட்டே இறந்தே போயிடுறாங்க. மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. டோரியன் வந்து ரொம்பவே கவலையில் இருக்கார். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த 2 பேரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இறங்கியிருப்பாங்க. அதனால இவங்க கூட இருந்த மற்ற 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. இதனால டோரியன் வந்து ஹீரோவை பார்த்து கோவத்தில் பேச அப்போ தான் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் வந்து இன்னும் 6 மாதத்தில் இறந்துருவாராம். ஏன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கான். அதனால இந்த போர்க்களத்தில் தான் நான் உயிரை விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் 2 சோல்ஜர்ஸ் வந்து உங்களோட ரோமியோ கூப்பிட்டதா சொல்ல இவரும் போயிட்டு ரோமியோ கமாண்டர் அப்படின்ற மாதிரி பேச அவங்களும் பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சோல்ஜர் ரோமியோ பார்த்துட்டு கேர்னல் ஃபாரஸ்டர்னு சொல்கிறேன். டேன் இதை பார்த்துட்டு நான் கேர்னல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரோமியோ என்ன சொல்கிறான், ஆமாம் என்னோடய பேர் தான் ஃபாரஸ்டர் அப்படின்ட்டு. ஹீரோ இதை கேட்டுட்டு கடைசியில் சிங்கிளாக இருத்தானே அப்படின்ற மாதிரி கேட்க ரோமியோவும் ஆமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு டேன் சொல்கிறாரு இது உன்னோடைய குடும்ப பேரான்ட்டு கேட்குறாரு. ரோமியோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்ற மாதிரி சொல்ல டேன் இதை கவனிச்சுட்டு மியூரின்னு அமைதியாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேரை சொல்ல இவரும் ஆமாம் நான் மியூரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு டேனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிறது. அவரோட மகன் இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டா கேர்னலாக வேறு இருக்கா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனால் உனக்கு சயின்ஸில் தானே ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட், நீ சயின்ஸில் தானே மேலே வரும்னு நான் நினச்சேன், நீ எப்படி இந்த மாதிரி கேர்னல் ஆகணும் அப்படின்னு கேட்க மீறி சொல்கிறாங்க நான் சயின்ஸ்லேயும் சாதித்தேன், ஆர்ஃபோர்ஸ் என்னுடைய படைப்பு தான், நான் தான் லீட் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா சொல்கிறாங்க நான் உங்களை திருப்பியும் பார்க்கணும், உங்களை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக உங்களை வர சொல்கிறேன், உங்களால் ஒரு முக்கியமான காரியம் ஆகிறதுக்காக தான் வர சொன்னேன். ஹீரோ என்னன்னு கேட்க அது நேரம் வந்தால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஹீரோ ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்புறமா வாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு கேம்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது என்னென்னா இந்த ஏலியன்ஸை பற்றி தான் காட்டுறாங்க. அதுலேயும் அதோடைய ராணியான ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கை பற்றி தான் காட்டுறாங்க. ஹீரோ இதுக்கு இதை நான் பார்த்தது இல்லையே, வந்ததெல்லாம் என்னன்னு கேட்க அதெல்லாம் மேல்ஸ், இது வந்து ஃபீமேல்ஸ், இது ரொம்பவே ரேர், நாங்கள் மேல்ஸை கொல்றதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அதால் ஃபீமேல்ஸ் மட்டும் கொல்லவே இல்லை, அது தான் நாங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன்லேயே இவங்க ஃபீமேலை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகிற வரல தான் மியூரி சொல்கிறாங்க இந்த ஏலியன்ஸ் எல்லாம் 2048 வந்துச்சு, வந்து 2051 இந்த உலகத்தையே கைப்பற்றிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்த விஷயம் இந்த ரேடார்லையும் சிக்கலை எப்படி வந்துச்சுன்னே யாருக்கும் கண்டுபிடிக்கல, ரஷ்யாவில் தான் முதல் அட்டாக் ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயம் அவங்க அந்த ஒயிட் ஸ்பைக்ஸோட கூண்டு இருக்க இடத்துக்கு போயிட்டுறாங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ முன்னாடியே ஒயிட் ஸ்பைக்ஸை பிடிச்சி வச்சு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்களுக்கு அதை பிடிச்ச கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல மியூரியே களத்தில் இறங்கிட்டாங்க. மியூரி போயிட்டு அந்த ஒயிட் ஸ்பைக்கை பிடிக்க போக ஆனால் அது பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது சாதாரண மேல் ஒயிட் ஸ்பைக்ஸை விட இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மியூரியும் இதோடைய டென்டக்கல் வழியாக தான் நம்ம டார்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதோடைய டென்டக்கலை ஷூட் பண்ண அது ரொம்பவும் கோபமாகிறது. மியூரி அட்டாக் பண்ண பாஞ்சு வர அப்போ தான் டேன் ஒரு விஷயத்த கவனிக்கிறார். அதாவது மற்ற மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிச்சு போல், அதாவது ஃபீமேலை பிடிக்க வந்திருக்கோன்ட்டு. அதனால் அதெல்லாம் கிளம்பி வர ஆரம்பிக்குது. டேன் இதை கவனிச்சுட்டு இவருமே அந்த குழிக்குள்ளே குதிச்சிடுறாரு. அப்புறமா மியூரிக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ண இவருடைய ஹெல்ப் மூலமாக எப்படியும் அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்கையும் பிடிச்சிடுறாங்க. அப்புறமா அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போக இப்போ இவங்க தப்பிச்சாகணும் இல்லையா, இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்த ஹெலிகாப்டர் வந்து மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ்னால் வெடிச்சிருது. அப்புறம் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஒயிட் ஸ்பைக்ஸ் வராத ஒரு இடத்துக்கு வந்து ஃப்ளேர் கன் மூலமாக மேலே சுட அதை பார்த்துட்டு ஹெலிகாப்டரும் வருது போல். அதே சமயம் ஹீரோயின் வந்து ஒரு சில பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறான். அது என்னென்னா
இவங்க வந்து 12 வயசு இருக்கப்போ இவங்க அப்பா வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. இதனால அவங்க அம்மாவும் இவங்களும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவளுடைய 16 வயசில் இவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவை விட்டு டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாராம். அப்புறமா ஒரு தடவை தான் மியூரிக்கு கால் வருது, டேன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா. மியூரியும் போயிட்டு பார்க்குறப்ப டேன் வந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்படியெல்லாம் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கப்பவே ஹெலிகாப்டரும் வந்துடுது. அப்புறமா அது மூலமாக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்க இப்படி போகிற வழியிலேயே தான் அந்த ஜம்பிங் ஃபெசிலிட்டியை காட்டுறாங்க. அதாவது இவங்களை ஃபியூச்சருக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிற அந்த ஜம்பிங் டிவைஸ். அது வந்து கடலில் தான் இவங்க உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நிறைய மாபெரும் சுவர்களையும் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒயிட் ஸ்பைக்ஸால் அட்டாக் நடந்துடக்கூடாது. இப்படி உள்ள அடுத்த சீன்லேயே மியூரி வந்து ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேனும் அங்கே வந்து மியூரிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மியூரி இப்போ எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்க டேனும் ஆமாம் இப்போ எல்லாம் சரி ஓகேவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா டேன் மியூரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மறுநாள் காலையும் ஆகிறது. இப்போ வந்து டேன் மியூரியை பார்த்துட்டு இன்னுமே அந்த மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மியூரிக்கு ஹெல்ப் பண்ண போக மியூரி வந்து வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேனும் சரி நீ என்னத்துக்கு என்னை ஒரு காரணமாக தான் இங்கே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான்னு கேட்க மியூரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் இப்போ க்யூரை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ப்ரெசன்ட் டைம் லைனுக்கு போயிடணும். ஏன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் இதை உருவாக்குறதுக்கான ரீசோர்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அங்கே டைமும் இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே ரீசோர்ஸஸும் கம்மியாக தான் இருக்குது. அதோட எங்களுக்கு டைமும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வார் முடிவுக்கே வந்துருச்சு இப்படின்னு சொல்கிறாங்க. டேனும் இதை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக செய்கிறேன், ஆனால் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி பேச மியூரி வேக்சினையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயம் அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் வந்து மயக்க தெளிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் மியூரி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது மெயில் ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இவங்களோட அந்த டீப் வால் செட்டப்பையும் தாண்டி ஃபீமேல் இருக்க இடத்த தேடி வந்துகிட்டு இருக்கு. இதனால் இந்த சிச்சுவேஷனை ரொம்பவும் பரபரப்பாகுது. இப்படி ஏதாச்சும் நடக்கும்னா அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய வார் மெத்தட்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதாவது கப்பல் மூலமாக சண்டை பிடிக்கிறது, ஹெலிகாப்டர் மூலமாக சண்டை பிடிக்கிறதுன்னு. ஆனால் இந்த ஒயிட் ஸ்பைக் அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை. ஏன்னா இது லட்சக்கணக்கில் அங்கே வந்துட்டுருக்கு. இதனால் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஹீரோ எப்படியாச்சும் இங்கே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஜம்ப் பேண்டை தான் கவனிக்கிறாங்க. பார்த்தா இது இன்னும் 20 நிமிஷம் 10 நிமிஷமாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு மியூரி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன நடந்தாலும் நம்மளுடைய இந்த ஜம்பிங் டிவைஸுக்கு மட்டும் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்கன்ட்டு. அதே மாதிரி அதுக்காக சோல்ஜர்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியோ ஜம்பிங் டிவைஸ் கிட்ட போயிட்டு இருக்க அதே சமயம் இந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் வந்து இவங்களுடைய ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸையும் திறந்து விட்டுறது போல். அது வந்து இவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க தானே அதை பிடிச்சது, அதனால பழிவாங்கன்னு சொல்லி தேடிட்டுருக்கு. இந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஷிப்பையே கொண்டு வந்து நிலக்கொலையை வச்சு அந்த ஜம்பிங் டிவைஸ்லேயே வந்து மோத விட்டுருது. அதனால அந்த ஜம்பிங் டிவைஸோட பேஸ்மெண்ட்டில் அடிப்பட்டது கிட்டத்தட்ட உடையிற நிலைமைக்கு போயிடுது. அப்போ தான் ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் ஹீரோடையே தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணி போகிறப்ப அந்த ஃபீமேல் ஒயிட் ஃபிக்ஸ் வந்து ஹீரோயினை கவனிச்சு அவங்களுடைய இடுப்புலேயே அந்த டென்டக்கல் வழியாக விடுற அந்த அம்பை விட்டுறது. அதனால அதில் ஏற்பட்ட விஷயம் வந்து ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட ரொம்பவும் சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் உங்களை இதே மாதிரி தான் என்னுடைய சின்ன வயசுலேயும் பார்த்தேன். அதாவது நீங்கள் இறக்குறப்பையும் அதே மாதிரி தான் நான் இறக்குறப்பையும் உங்களை பார்க்குறேன். தயவு செஞ்சு இதை கொண்டு போயிட்டு உங்களுடைய காலகட்டத்தில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இந்த உலகத்தில் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா ஓகேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதே சமயம் ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸும் இங்கே பாஞ்சு வந்துடுது. அது வந்து ஹீரோயினை பிடிக்க ஒரு பக்கம் வர அது செஞ்ச வேலைனால ஹீரோயின் இருந்த இடம் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிருது. அப்போ ஹீரோயின் சறுக்கிட்டு போயிட்டு விழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒயிட் ஸ்பைக்கும் ஹீரோயின் கீழே தான் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ தான் பிடிச்சிட்ருக்காரு. ஹீரோயின் ஜம்ப் ஆக வேண்டிய டைம் சரியாயிடுச்சு. அதோட அந்த ஜம்பிங் டிவைஸ் உடைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயோட கையை விட்டுடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸோட கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது ரொம்பவும் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து குதிக்க சரியாக டைமும் செட் ஆக ஹீரோ குதிச்சனால அந்த ஜம்பிங் டிவைஸ் வேலை செஞ்சு இவங்க வந்து ப்ரெசன்ட் டைம் லைனில் விழுகிறாங்க. அப்போ எல்லோரும் வந்து ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ண ஹீரோ வந்து அந்த சீரமை மட்டும் தான் கையில் வச்சு இருக்கவே பிடிச்சிட்ருக்காரு. அப்புறமா ஹீரோவுக்கு தெளிவு வந்து கண்ணை திறந்து பார்க்க அங்கே யார் வந்திருக்கானா லெஃப்டினன்ட் ஹர்ட் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சொல்கிறார் நம்ம திரும்பி மறுபடியும் போய் ஆகணும், அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல லெஃப்டினன்ட் சொல்கிறாங்க ஜம்பிங் டிவைஸ் இப்போது டிசேபிள் ஆகிடுச்சு, நம்மளுக்கு மறுபடியும் ஃபியூச்சருக்கு போக இல்லாது அப்படின்ற மாதிரி. ஹீரோ இதனால் ரொம்பவும் கவலைப்பட்டார். இவரும் அங்கேருந்து கிளம்பி வர அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு. ஆனால் இதெல்லாம் அவருக்கு பெருசாகவே விலங்குல ஒரு மாதிரி
வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறமா அவர் வீட்டுக்கு போக அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம மியூரியோட சின்ன வயசு வேரியண்ட், அதாவது ப்ரெசன்ட் டைம் லைனில் இருக்கக்கூடிய மியூரியை பார்க்குறாரு. அந்த மியூரி வந்து நீங்கள் போயிட்டு வந்ததும் நான் உங்களுக்கு தரத்துக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு இவர் கொண்டு வந்து ஒரு கிஃப்ட்டை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து அதை கூட கண்டுக்காம மியூரியை பார்த்தோன்னே மியூரியை அன்பாக ரொம்ப பாசமாக கட்டி அணைச்சிக்கிறாரு. நம்ம அந்த மியூரியை தான் மிஸ் பண்ணிட்டோம், இந்த மியூரியை என்றைக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதே நாள் நைட்டை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து எமி வந்து எங்கே டேனை காணோன்ட்டு போயிட்டு பார்க்க டேன் வந்து மியூரி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். என்னன்னா எமி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். டேன் வந்து எமி கிட்ட நான் மியூரி எதிர்காலத்தில் பார்த்தேன், ரொம்பவும் வளர்ந்துருந்தா, அவள் தான் இந்த மொத்த விஷயத்தையும் செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்ல எமிக்கா ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறமா சொல்கிறாரு, இதை எனக்கு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சியும் ஆனால் இப்போ என்னால் அதை செய்யலை அப்படின்னு சொல்ல ஏமி என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட வாய்ப்பு இருக்குது, சரியாக அது எப்போ வந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் அதை கண்டுபிடிச்சு அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டான் சொல்கிறாரு, அது 2048 வந்துச்சு, அது வந்தது யாரு கண்ணுக்கும் தெரியல, எந்த ரேடார்லேயும் மாட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏமியும் ஏன் அது 48 தான் வந்திருக்கணுமா, ஏன் 46 47 கூட வந்திருக்கலாம், நம்ம தேடுற வருஷம்தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டேனும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு குரூப்பையும் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து டோரின் இருக்கார், அப்புறமா சார்லியும் சேர்ந்துக்கிறாரு. டேன் இந்த விலங்குடைய காலில் ஏதோ ஒரு ஸ்பெசிமெண்ட் இருக்கிறத கவனிச்சுட்டு இது எப்படி இது காலில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சார்லி கிட்டே கேட்க சார்லி என்ன சொல்கிறாருன்னா, அது என்ன விதமான ஸ்பெசிமெண்ட்டு கிடையாது, அது வந்து சாம்பல், ஆனால் அது ரஷ்யாவுக்கு சொந்தமானது இல்லை, இது சைனா இல்லைனா கொரியாவிலேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டேன் கேட்குறாரு, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு எருமலையோட சாம்பல் எப்படி ரஷ்யாவுக்கு வந்திருக்கணும், அதுவும் ரஷ்யாவில் இருக்க ஒரு பனி பிரதேசத்தில் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு சார்லி சொல்கிறார், நீ அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் கேட்கணும். இப்போ தான் டேனுக்கு ஒரு ஐடியா வருது. அது யாருன்னா அவர் கிளாஸ்லேயே எருமலையை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னா மார்ட்டின் அப்படின்ற ஒரு பையன். அவன்கிட்ட போயிட்டு இதை பற்றி கேட்க அவன் ஒரு சில வரலாறு சம்பவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இது மெலேனியம் எரெக்ஷன்னாலையும் நடந்திருக்கலாம். அப்படின்னா என்னென்ன டோரியான்னு கேட்க சாம்பா எரிமலை அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு எரிமலை வந்து இதுக்கு பின் 946 சைனாவுக்கும் கொரியாவுக்கும் நடுவில் வெடிச்சது. அதோட சக்தியை பார்த்தீங்கன்னா 1000 அணுகுண்டு போட்ட அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கு. அப்படி அது வெடிச்சதில் ஏற்பட்ட அந்த சாம்பல்கள் வந்து இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட பாதி இடத்துல விழுந்திருக்கு. இப்போயுமே உங்களால் அந்த சாம்பல்களை எங்கேயும் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். டேன் கேட்குறா, ரஷ்யாவில் அந்த சாம்பல் எங்கே விழுந்ததுன்னு ஒன்றால் துல்லியமாக காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க மார்ட்டின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய இந்த பனிமலையை 400 மீட்டர் உள்ள தோண்டி பார்த்ததில் எரிமலையோட சாம்பல் கிடச்சிது. அதே கிறிஸ்துவின் 948 இப்போ வரைக்குமே அதே அளவான பனிப்பொழிவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இந்த ஏலியன் ஸ்பேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக விழுந்ததில்லை, இது வந்து 1000 வருஷத்துக்கு முதலே விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அது வந்து மேலேருந்து பனிக்குள்ளே போகலை, பனிக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் யாராலையும் அது வந்ததுக்கான தடயத்தையும் கண்டுபிடிக்க இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் ரஷ்யாவில் கடைசியாக பனி கரைஞ்சதுக்கான அந்த விஷுவலை காட்ட முடியுமான்னு மார்ட்டின் கிட்ட டேன் கேட்க மார்ட்டினும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறான். அது சரியாக 2023 2048 வரைக்கும் இருக்குது. அந்த டைம் பீரியடில் தான் கரைஞ்சிருக்கு. இவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அது தான் இந்த பனியை கரைய வச்சது அப்படின்ட்டு. அப்புறம் அதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு ரஷ்யாவுக்கு போய் ஆகணுன்ட்டு யோசிக்கிறான். இதை பற்றி டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேச அவரும் என்னால் இது பண்ண இல்லாது, இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறமா நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் ஹீரோவுக்கு அவங்க அப்பாவோட இது ஞாபகம் வருது. அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்க அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவரை கூட்டிகிட்டு இவங்க போகிறதுக்கு தயாராக அதே சமயம் இந்த லெஃப்டினன்ட் அவங்களும் இவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க போல். இவங்களால் முடிஞ்ச அளவு அந்த சீரமாக தயார் பண்ணிக்கிட்டும் வந்திருக்காங்க அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் அழிக்கிறதுக்காக. அப்புறமா இவங்க அந்த ரஷ்யாவுக்கு போயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கக்கூடிய அந்த இடத்த அக்யூரேட்டாக கணிச்சிட்டு அங்கே பாம்பை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அந்த பாம்பு வெடித்த உடனே ஒரு பெரிய குழியே உருவாகுது. அதுக்குள்ளே போய் பார்த்தா அது ஏதோ பொந்தாக போகுது. உள்ளுக்கு போய் பார்க்க அந்த மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் 2 பேரை மட்டும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே நிப்பாட்டிட்டு எங்களையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு ஒயிட் ஸ்பேக்ஸ் வெளியே வந்தால் நீங்கள் அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் உள்ளுக்கு போகிறான். உள்ளுக்கு போய் பார்த்தா இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒன்றும் பிளான் பண்ணி இங்கே விழுகலை, இது கிராஷ் ஆகியிருக்கு, அதனால தான் இந்த ஏலியன் இங்கே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா டேன் வந்த வேலையை ஆரம்பிக்க அந்த ஒயிட் ஸ்பெக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வேக்சினை போட்டு. ஆனால் அந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். இவங்களும் முடிஞ்ச அளவு அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக்ஸ் மட்டும் எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. டேனும் அவங்க அப்பாவும் அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக்ஸை துரத்த அப்போ தான் லெஃப்டினனும் அவங்களுடைய டீமும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு பெரிய கார்கோ. அதில் வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஒயிட் ஸ்பெக்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒரேடி அடிக்கணும்னா நம்ம பாம்பை வெடிக்க வச்சா தான் அது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உயிரை விடையும் தயாராகிடலாம். இதை வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் அப்புறம் சார்லி மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் முழுக்க வெடிச்சிருது.
ஏற்கனவே இந்த ஃபீமேல் வைட் ஸ்பெக்ஸ் எஸ்கேப் ஆகியிருந்தனால அதை பிடிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்படி போயிட்டு அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அதை கொல்ல ட்ரை பண்ண அதுவாக மற்றதுங்களை பார்க்க ரொம்பவும் பலசாலியாக இருக்குது. அது விஷாலமாகவும் இருக்குது. ஆனால் ஹீரோ வந்து ஒரு வேக்சினை வந்து அதை கையிலே குத்திட்டார். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர அதை நோட் பண்ண அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக்ஸ் வந்து அந்த ஒரு கையவே பிச்சு வீசிடுது. அப்புறம் என்ன செய்யன்ட்டு ஹீரோ வந்து தன்னோட உயிரை கொடுத்தாவது அந்த ஒயிட் ஸ்பெக்ஸை அழிக்க ட்ரை பண்ண அதே சமயம் அவங்க அப்பா பிடிக்க போக அந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் ஹீரோ வந்து எப்படியோ அவர் கையில் கடைசியாக இருந்த அந்த வேக்சின் எடுத்து அந்த ஒயிட் ஸ்பெக்ஸோட வாயிலே திணிச்சு விட்டுறாரு. ஒயிட் ஸ்பெக்ஸ் அதை கடிச்சிருது. கடிச்சனால அது முகத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. அழிஞ்சு அங்கேருந்து ஹீரோ வந்து அப்படியே சட்னி ஆகிடுது. அதுக்கப்புறமா இதை பற்றி இந்த ஊரோட டிஃபைன் மினிஸ்டர் வந்து நாங்கள் தான் இதெல்லாம் அழித்தோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாரு. ஹீரோவை அதை ஒன்றும் கண்டுக்காமல் மறுபடியும் அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவே மியூரியை பார்க்குறதுக்கு அனுமதிச்சிட்டாரு போல். அவரும் அவர் மியூரியை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட இதோட இந்த படமும் முடியுது. ஸோ காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி ஒரு படங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம்.